வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இப்போ ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது வீட்டுக்கு வீடு நிறைய வீடுகளில் நடக்கிற விஷயம் இது. அதாவது என்னோடய மேட்ரிமோனியலில் வர்றவங்களாக இருக்கட்டும், நான் எழுத்தாளராக இருக்கிறதுனால சில பேர் வந்து கவுன்சிலிங்க்கு வராங்க. அதில் பெரும்பாலானோர் சொன்ன விஷயம் என்னன்னா, அதாவது லேடிஸ் வந்து எனக்கு மனசே சரியில்லைங்க, மனநிலையே பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்குது. காரணம் என்னன்னா, எங்கள் அம்மா அப்பா காலத்துக்கு அப்புறம் எங்கள் சகோதரர்கள் வந்து எங்களை ரொம்ப அப்படியே கைவிட்டுட்டாங்க. இவனா இப்படி மாறிட்டான் அப்படின்னு நினச்சி பார்த்து மனசு புழுங்கி எனக்கு உடம்பே சரியில்லாமல் போச்சுங்க. என் பிள்ளைங்கள கூட முன்ன மாதிரி நான் கவனிக்க முடியல, அப்படி இப்படின்னு வந்து புலம்புறாங்க. என்ன, அதாவது தன்னோட அம்மா அப்பா காலத்துக்கு அப்புறம் தன்னோட சகோதரிகளை விரோதிகளாக பார்த்த சகோதரர்களுக்கான பதிவு இது. இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் சகோதரிகளை விரோதியாக பார்த்து அவங்கள பகைச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோவை கவனமாக பாருங்கள். அதாவது எல்லாரும் வாழணும்னு நினைக்கிறது சரிதான். எல்லாரும் வாழ்த்த வாழணும் நம்ம. அதாவது எல்லாருமே நம்மளை சுற்றி உள்ளவங்க, ஆஹா இவன் எவ்வளவு நமக்கு நல்லது பண்ணுறான், இவன் ரொம்ப நல்லா இருக்கணும் என்ன அப்படின்னு நினைக்கிற மாதிரி நம்ம வாழணும். இதை விட்டுட்டு என்ன இப்படி பண்ணிட்டானே, என்ன என்ன இந்த மாதிரி மாறிட்டானே அப்படின்னு சொல்லி அப்படியே அடி வயிற்றில் வேதனையை வச்சுக்கிட்டு மிச்சவங்க பேசுகிற மாதிரி நம்ம வந்து வாழக்கூடாது. அதாவது எல்லாரும் வாழ்த்த வாழணும். அதுலேயும் உடன் பிறந்தவர்கள் வாழ்கிறது வந்து தெய்வம் வாழ்த்துறதுக்கு சமம். ஏன்னா அப்போ வந்து உடன் பிறந்தவர்கள் வாழ்த்துனாங்கன்னா உங்கள் தாய் தந்தையரோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லை, முன்னோர் சாபத்துக்கு ஆளாகாமையும் நீங்கள் தப்பலாம். சரி, என்னதான் நீங்கள் வந்து பெரிய நிலைமைக்கு வந்துட்டாலும் உங்கள் கூட பிறந்தவங்க வந்து மனசுக்குள்ளே அப்படியே புழுங்கிக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்க, அது உங்களுக்கு சரியாக வராது. அப்போ வந்து உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காசு பணம் எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம். காசு பணத்துக்காக உடன் பிறந்தவர்களை அப்படியே ஒதுக்கிறாதீங்க. இங்கே ஒரு கவுன்சிலிங்க்கு ஒருத்தர் வந்தார். அவர் நல்ல வசதியானவர் தான், ஆனால் ரொம்ப சோர்வாக இருந்தார், ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருந்தார். அவர்கிட்ட என்ன விஷயம் என்னன்னு கேட்டேன். எனக்கு பணத்துக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க, 4 வீடு இருக்குது, ஒரு 7-8 இடத்துல நிலமெல்லாம் இருக்குது, நான் ரொம்ப வசதியாகவே இருக்கேன், ஆனால் நான் சந்தோஷமாக இல்லைங்கிறது தான் விஷயம் அப்படின்னாரு. என்ன காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். இல்லைங்க, எங்கள் அப்பா அம்மா சொத்தெல்லாம் எனக்கு நிறைய வந்தது, ஆனால் என் கூட பிறந்த தங்கச்சி வந்து எனக்கு இது வேணும், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், நான் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டப்ப நான் என்னமோ ஒரு காரணத்தில் ஒரு சுயநலத்தோடு வந்து அப்படியே கொடுக்காம தவிர்த்துட்டேன். அம்மா அப்பா தான் உனக்கு நல்லா அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்களே, இப்போ எதுக்கு என்னை வந்து கேட்குற, அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி கடுமையாக பேசிட்டேன். அதுக்கப்புறம் அவளும் கேட்கல. அப்படியே அவள் நிலைமை கொஞ்சம் மோசமாகிட்டே வந்தது. இப்போ அவள் வந்து இல்லை. ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த காலத்து லைஃப்பெல்லாம் நான் நினச்சி பார்க்குறேன். இப்போ அண்ணா அண்ணா அண்ணான்னு சுற்றி வருவா, என் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பா, எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொண்டு வந்து கொடுப்பா. என்ன எனக்கு நான் என்ன ஆசைப்படுறோனோ அதை வாங்கிட்டு உடனே ஓடி வருவா. இப்படியா கொண்ட சகோதரியை போய் நான் வந்து அவள் கேட்டதை வந்து நான் கொடுத்துருக்கலாம். நான் அவள் ஏதோ ஒரு இடம் கேட்டால், ஒரு இது ஏதோ ஒரு பணமோ என்னமோ கேட்டாள், அதை கொடுக்கறதுனால நான் ஒன்றும் குறைஞ்சி போயிட போகிறதில்ல. ஆனால் அதை நான் வந்து கொடுக்கலை. இப்போ வந்து நான் எதை அனுபவித்தாலும்
அவன் முகம் வந்து எனக்கு மனசில் நிழலாடுது, என்னால் சந்தோஷமாகவே இருக்க முடியல அப்படின்னாரு. இது வந்து இவர் சொல்கிற விஷயம் வந்து நிறைய வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல வந்து சுயநலத்துக்காக வந்து வேண்டான்னு கூட பிறந்த சகோதரிகளெல்லாம் அப்படியே ஒதுக்கிடுறது. கடைசியில் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து அப்படியே நினச்சி பார்த்து மனசுக்குள்ளே புழுங்கிறது. நம்ம அப்போ அதை செஞ்சுருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வேதனைப்படுறது. ஏன்னா இது வந்து வீடு வீடுக்கு நடக்குது. என்ன இப்போ வந்து தனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரையில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருதுன்னு வைங்க, அப்போ வந்து உங்கள் மனசுக்குள்ளே நிச்சயம் இந்த விஷயம் உறுத்தும். அதாவது நான் வந்து என் சகோதரிக்கு செஞ்ச துரோகத்தால் தான் நான் இதை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற வந்து ஏதோ பொறிதட்டு நாப்பில் உங்களுக்குள்ள தெரியும். இதெல்லாம் வந்து நீங்கள் நினச்சா தவிர்த்துக்கலாம். அதாவது என்னென்னா, ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வந்து எதையுமே கொண்டு போக போகிறதில்ல. காதற்ற ஊசியும் வராதுக்கான் கடை வழிக்கே நான் அந்த காலத்தில் பட்டினத்தார் சொல்லியிருக்காரு. வேணா இதை வந்து இந்த வாசகத்தை எழுதி கூட வச்சுக்கோங்க. எதுவுமே நம்ம கூட வரப்போகிறதில்ல. அப்படி இருக்கப்ப நீங்கள் எப்படி இருக்கணும்? வாழ்கிற வரைக்கும் சந்தோஷமாக வாழணும். சந்தோஷமாக வாழ்கிறது எப்படி? கொடுத்தாங்கன்னா சந்தோஷம் வரும், கொடுக்கலைன்னா சந்தோஷம் ஒரு பொழுதும் உங்களுக்கு வராது. நீங்கள் வந்து உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு, கூட பிறந்த தம்பி, அண்ணன், அக்கா, தங்கச்சி ஏதாவது அவங்க கேட்கும் முன்னாடி கொடுத்து பாருங்கள். அவங்க ஒன்று கேட்டாங்கன்னா அதை விட இன்னொரு பங்கு கொடுத்து பாருங்கள். அவங்க முகம் எவ்வளவு சந்தோஷப்படுதுன்னுட்டு. அந்த சந்தோஷத்தில் நீங்கள் இறைவனையே பார்க்கலாம். சரி, அவங்க கொடுத்து நீங்கள் கொடுத்ததுனால அவங்க வாங்கிட்டு அப்படியே போகிறதில்ல. அவங்க திருப்பி என்ன ஏதாவது உங்களுக்கு பிரியமா அவங்க ரெட்டிப்பாக வந்து கொடுக்க தான் போகிறாங்க உங்களுக்கு. அதை வாங்கிட்டு சந்தோஷப்படுங்களேன். வாழ்க்கையில் சந்தோஷப்படுறதுக்கு விஷயங்களா இல்லை. காசு பணம் மட்டும் சந்தோஷத்தை கொடுத்துறாது. அதுவும் நீங்கள் சுயநலத்தோடு இருந்தீங்கன்னா அந்த காசு உங்களுக்கு ஒட்டாது, சந்தோஷத்தை தராது. இதை நல்லா நீங்கள் மனசில் ஏற்றிக்கிங்க. இனிமேலாவது இந்த வீடியோவை பார்க்குறவங்க இனிமேலாவது தன்னோட கூட பிறந்தவங்கள நினச்சி பாருங்கள். ஏதோ இந்த ஜென்மத்தில் கூட பிறந்தோம், நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போவோமே. இதை விட்டுட்டு என்ன அவங்கள அப்படியே விரோதி மாதிரி பார்க்குறது, வெறுத்து ஒதுக்குறது, சண்டை போடுறது, என்ன கொண்டு போக போகிறீங்க போகிறப்ப? அதனால் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரே வழி கொடுக்கறது தான். அதுவும் உடன் பிறந்தவங்களுக்கு நல்லா கொடுத்து பாருங்கள். உங்கள் மேலே வந்து ஆண்டவன் கருணை மழை அப்படியே பொழியும். நீங்கள் நினச்சதுக்கு மேலே ஆண்டவன் உங்களுக்கு நிறைய அள்ளி அள்ளி தருவார். இதை நீங்கள் நல்லா அனுபவித்து தெரிஞ்சுக்குங்க. வாழ்த்துக்கள்.